முருகன் போர் மற்றும் ஞானத்தின் கடவுள். கார்த்திகேயா, சுப்பிரமணியர் அல்லது ஸ்கந்தா என்றும் அழைக்கப்படுகிறார். இந்து மதத்தில், குறிப்பாக தென்னிந்தியாவின் தமிழ் பேசும் பகுதிகளிலும் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடையேயும் ஒரு மரியாதைக்குரிய தெய்வம். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனாக வீரம், ஞானம் மற்றும் தெய்வீக கருணை போன்ற குணங்களை உள்ளடக்கிய முருகன் இந்து சமயங்களில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். இந்து புராணங்களின்படி முருகன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் படைக்கப்பட்டார். சிவனின் மகனால் மட்டுமே வெல்லக்கூடிய தாரகாசுரன் என்ற அரக்கனை தோற்கடிக்க தேவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த மனிதனை உருவாக்க முயன்றனர். முருகப்பெருமான் இளமையுடன் ஆறுமுக கடவுளாக மயிலின் மேல் தோன்றி வேல், ஈட்டி அல்லது ஈட்டி ஒன்றை தனது முதன்மை ஆயுதமாக ஏந்தியிருந்தார். இந்த சின்னமான படம் அவரது போர் வீரர் அம்சம் மற்றும் தெய்வீக ஞானத்துடனான அவரது தொடர்பு இரண்டையும் குறிக்கிறது. முருகப்பெருமானின் சின்னங்களும் உருவப்படங்களும் அர்த்தமுடையவை. வேல் அவரது ஆயுதம் அறியாமையின் மீது ஆன்மீக அறிவின் வெற்றியை குறிக்கிறது. அவரது மலை, மயில் ஈகோவை அடிபணிய செய்வதை குறிக்கிறது. பறவை பாம்புகளை மிதித்து ஆசைகளின் வெற்றியை குறிக்கிறது. கூடுதலாக எண் 6 சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை குறிக்கிறது. அவரது பன்முகத்தன்மையை வலியுறுத்துகிறது. முருகப்பெருமான் பரவலாக வழிபடப்படுகிறார். மேலும் அவரது பக்தர்கள் அவரது நினைவாக பல்வேறு திருவிழாக்களை கொண்டாடுகின்றனர். மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான தைப்பூசம் உற்சாகத்துடனும் பக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் பெரும்பாலும் ஊர்வலங்களில் பங்கேற்கிறார்கள். காவடிகளை அலங்கரிக்கப்பட்ட கட்டமைப்புகள் சுமந்து கொண்டு தவம் மற்றும் பக்தியின் செயல்களாக தங்கள் உடலை வேல் சூலங்களால் குத்திக் கொள்வார்கள். முருகப்பெருமான் தனது போர்த்திறனையும் தாண்டி ஆன்மீக மற்றும் அறிவுசார் ஞானத்தை தன்னகத்தே கொண்டுள்ளார். அவரது 6 முகங்களும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவசியமான 6 பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஞானம், உணர்ச்சியற்ற தன்மை, வீரம், சரணடைதல், இரக்கம் மற்றும் பேரின்பம். பக்தர்கள் தங்களின் ஆன்மீக பயணங்களில் உள்ளார்ந்த வலிமை, தைரியம் மற்றும் மனத்தெளிவுக்காக அவருடைய ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள். முருகப்பெருமான் ஒரு சமய பிரமுகர் மட்டுமல்ல, கலாச்சார அடையாளமும் கூட. அவரது கதைகள் மற்றும் பாடல்கள் பாரம்பரிய தமிழ் இலக்கியங்களில், குறிப்பாக திருக்குறள் மற்றும் கந்த புராணம் போன்ற படைப்புகளில் கொண்டாடப்படுகின்றன. அவரது வழிபாடு மத எல்லைகளை கடந்து இப்பகுதியில் கலை, இசை மற்றும் நடன வடிவங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முருகப்பெருமானின் வழிபாடு இந்திய துணை கண்டத்திற்கு அப்பாலும் பரவியுள்ளது. அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் சமூகங்கள் துடிப்பான புலம்பெயர் சமூகங்களை நிறுவியுள்ளன. மலேசியாவின் பினாங்கில் உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி ஆலயம் குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை கொண்ட முருகன் கோயிலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க உதாரணம். முருகன் போர் மற்றும் ஞானத்தின் கடவுளாக தனது ஆற்றல் மிக்க ஆளுமையுடன் மில்லியன் கணக்கான மக்களின் இதயங்களில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளார். உள் பேய்களை எதிர்த்து போராடும் வீரத்தின் அடையாளமாகவோ அல்லது அறிவின் பாதையில் தேடுபவர்களுக்கு வழிகாட்டும் தெய்வமாகவோ இருந்தாலும், முருகப்பெருமானின் செல்வாக்கு புராணங்கள் மற்றும் மதங்களின் எல்லைகளை மீறுகிறது. அவரது காலமற்ற வேண்டுகோள் தொடர்ந்து பக்தி மற்றும் கலாச்சார வெளிப்பாட்டை தூண்டுகிறது. மேலும் அவரை இந்து மதத்தின் பலதரப்பட்ட திரைச்சீலைகளில் நேசத்துக்குரிய நபராக ஆக்குகிறது. முருகப்பெருமானின் வழிபாடு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது. மேலும் அவர் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் சங்க காலத்தில் போற்றப்பட்டதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. பழங்கால கல் சிற்பங்கள் முதல் சமகால ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் வரை பல்வேறு ஊடகங்களில் முருகனின் கலை பிரதிபலிப்புகள் காணப்படுகின்றன. இந்த சித்தரிப்புகள் பெரும்பாலும் அவரது தெய்வீக ஆற்றலின் சாரத்தை கைப்பற்றுகின்றன. வலிமை மற்றும் அமைதி இரண்டையும் உள்ளடக்கியது. முருகப்பெருமான் வெறும் மதவாதி அல்ல, அவர் தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்துள்ளார். இலக்கியம், பாரம்பரிய இசை, நடனம் மற்றும் பாரம்பரிய பண்டிகைகளின் துடிப்பான கொண்டாட்டங்களில் கூட அவரது இருப்பு உணரப்படுகிறது. தமிழ் கவிஞர்கள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருப்புகள் மற்றும் திருவிசைப்பா எனப்படும் ஏராளமான பாடல்களை இயற்றியுள்ளனர். ஆழ்ந்த பக்தியையும் கவிதை அழகையும் வெளிப்படுத்துகின்றனர்.
முருகன் தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் முக்கியமாக வழிபடப்படுகிறார். அவர் நாட்டின் பிற பகுதிகளிலும் அதற்கு அப்பாலும் வணங்கப்படுகிறார். வட மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்தில் அவர் ஸ்கந்தா என்று வணங்கப்படுகிறார் மற்றும் புகழ்பெற்ற கார்த்திக் சுவாமி கோவிலின் முதன்மை கடவுளாக கருதப்படுகிறார். இந்த பிராந்திய மாறுபாடு முருகன் வழிபாட்டின் தகவமைப்பு மற்றும் உள்ளடக்கிய தன்மையை காட்டுகிறது. சமகால சமூகத்தில் முருகப்பெருமானின் வழிபாடு கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. வாழ்க்கையின் சவால்களை வழிநடத்தும் வழிகாட்டுதலுக்காக பக்தர்கள் அவரிடம் திரும்புகிறார்கள் மற்றும் செழிப்பு மற்றும் நல்வாழ்வுக்காக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் ஆன்மீக மையங்களாக செயல்படுகின்றன, அங்கு பக்தர்கள் ஆறுதல், சமூகம் மற்றும் அவர்களின் கலாச்சார மற்றும் மத வேர்களுடன் தொடர்பை காணலாம். இந்த மரபுகளில் ஆழமாக வேரூன்றியிருந்தாலும் முருகன் வழிபாடு உலகளாவிய கருப்பொருள்களை தொடுகிறது. ஒரு பாதுகாவலராகவும் ஞானத்தை வழங்குபவராகவும் அவரது பங்கு பலதரப்பட்ட பின்னணியைச் சேர்ந்த மக்களிடையே எதிரொலிக்கிறது. முருகப்பெருமானின் உலகளாவிய முறையீடு, கலாச்சார மற்றும் மத எல்லைகளை தாண்டிய தைரியம், அறிவு மற்றும் இரக்கம் ஆகிய காலமற்ற குணங்களை பிரதிபலிக்கிறது. முருகனின் செல்வாக்கு நவீன கலாச்சார நிலப்பரப்பில் நீண்டுள்ளது. அவரது கதைகள் மற்றும்